சபா ஜலான் பெனாம்பாங் புறவழிச்சாலை அருகே வெள்ளத்தில் பலியானதாக நம்பப்படும் பெண்ணின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. இன்று காலை 8 மணி அளவில் 37 வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பெனாம்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சமி நியூட்டன் தெரிவித்தார். மேல் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இவ்விவகாரத்தில் பொதுமக்கள் யாரும் ஊகங்களை கிளப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று இரவு வெள்ளம் அடித்துச் செல்லப்படுவதற்கு முன்னர் கணவருடன் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் அப்பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று காலை நிலவரப்படி 40 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 112 பேர் பெனாம்பாங் கலாச்சார மண்டபத்தில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்திற்கு அனுப்பப்பட்டனர். இதனிடையே 4 மாவட்டங்களில் உள்ள 10 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் முதல் இரவு வரை பெய்த கனமழையை தொடர்ந்து அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என்று நெங்கிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசீசி அபு நைம் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக பக்கத்தன் ஹரப்பான் பாரிசான் தேசிய ஒற்றுமை கூட்டணியில் இருந்து ஒரு வேட்பாளருக்கு வழிவிடுவேன் என்று அவர் கூறினார். இது போட்டியிடும் இடத்தை பற்றியது அல்ல என்று குறிப்பிட்ட அவர் கூட்டணி கட்சிகளிடையே தோழமை உணர்வை மதிப்பது என்று அவர் கூறினார். ஜூன் 19ஆம் தேதி மாநில சட்டசபை சபாநாயகர் அமர் அப்துல்லா அந்த இடம் காலியானதாக அறிவித்ததை அடுத்து தனது உறுப்பினர் பதவியை நீக்குவது தொடர்பான தெளிவான விவரங்களை அளிக்குமாறு கட்சியை வலியுறுத்தி பெர்சாத்துவுக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளதாக அசீசி தெரிவித்தார். அத்தொகுதியில் வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 3ஆம் தேதியும் வாக்குப்பதிவு ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சுனைபகாப் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் எரிசக்தி மற்றும் நீர் மாற்றத்துறை துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமட் நசீர் தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பான் கால்பந்து அணி நட்பு ரீதியான ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை கெடா முதல்வர் டதஸ்ரீ முகமது சனூசி முகமட் நூர் தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் டாப் 11 அணிக்கு எதிராக இந்த வெற்றியை பக்கத்தான் ஹரப்பான் பெற்றது. சிம்பாங் அம்பாட்டில் உள்ள தமான் பெகாட்ரா மைதானத்தில் நடந்த இந்த 1 மணி நேர போட்டி இரு தரப்பிலிருந்தும் உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான இளைஞர் தலைவர்களை ஒன்று திரட்டியது. பிகேஆர் துணைத் தலைவர் நிக் நஸ்மி நிகமாட், ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அமீருடின் ஷாரி, நெகிரி சிம்லான் தலைவர் டதஸ்ரீ அமீருடின் ஹாரூன் மற்றும் இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரீஃபின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நடிகர் கமலஹாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பு 30 நிமிடங்கள் அமைந்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ பணிகளுக்கு இடையில் இந்தியாவின் பிரபல கலைஞரும் சூப்பர் ஸ்டாருமான கமலஹாசனுடன் நேரத்தை செலவிட தனக்கு நேரம் கிடைத்ததாகவும் ஊழலுக்கு எதிரான கண்டிப்பு மற்றும் திரையுலகம் தொடர்பான கருத்துக்களை பேசவும் பரிமாறிக்கொள்ளவும் 30 நிமிட வாய்ப்பு பயன்படுத்தப்பட்டதாகவும் அன்வார் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் வெள்ளிக்கிழமை தொடங்கிய தனது 200 கிலோமீட்டர் லங்காமூர் போராட்ட ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அரசு ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கோலம்பூரில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் வரை தனது தொகுதியில் இருந்து சையத் சாடிக் போராட்டத்தை தொடங்கினார். இன்று காலை 9:30 மணிக்கு தனது இலக்கை அடைந்தார். 3 நாட்கள் ஓடிய பிறகு 1,60,000 வெள்ளி நிதி திரட்டினார். இஸ்ரேலிய ஆட்சியுடன் தொடர்புடைய பிளாக் ராக் விவகாரம் தொடர்பான எந்த ஒரு விவாதமும் வளரும் நாடாக மலேசியாவின் நலன்களை பாதிக்கலாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் துறையின் ஜூலை மாத சட்டமன்றத்தில் பேசிய அவர் பிளாக் ராக் பிரச்சனையுடன் தொடர்புடைய விவாதங்களை பற்றி விவாதிப்பதில் அதிகமாக சிரத்தையுடன் இருக்க வேண்டாம் என்று அவர் நினைவூட்டினார். இத்தனைக்கும் மலேசியாவில் மாபெரும் முதலீட்டு நிறுவனம் இருப்பினும் காசா மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூழியங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் மலேசியாவின் நிலைப்பாட்டை தடுக்கவில்லை என்று அவர் கூறினார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியா இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதை வரலாறு காட்டுகிறது. பாலஸ்தீனத்திற்கு இஸ்ரேல் இழைத்த கொடுமை மிக தெளிவாக உள்ளது. அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் மைக்ரோசாப்ட் அல்லது கூகுள் போன்ற நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு அனுதாபம் காட்டினால் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்று அன்வார் கூறினார். தமிழ் மலர் செயலி
நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.